ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் சீனு செம கோவத்தில் மாயா வந்து அடிக்க போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் ஜானகி வந்து செம கோவத்தில் வந்து சீனுவை வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. என்ன இதுக்கப்புறமும் சீனுக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் மாயாவை பற்றி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேரும் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னு அதிரடியாக முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களுக்காக தான் போடுறேன். எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாயா வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கா. அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமாக அவளை வந்து பிரிக்கணும். உங்கள் பையன் வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப அவன் எப்போவுமே சீனு வந்து எனக்கு ஆதரவாக தான் இருக்கான். இந்த மாயா தான் இடையில போந்து சும்மா வந்து நம்மக்கிட்ட வந்து வெறுப்பேற்றுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஏதாவது ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிடைக்கும், அப்போ வந்து நம்ம விடாமல் பிடிச்சி அவளை வந்து லாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே சீனு வந்து இந்த பக்கமாக நடந்து போயிட்டுருக்காங்க. மாயா வந்து வேணுன்ட்டே வந்து அந்த பக்கமாக கிட்டக்க வந்து வம்பளுக்கலான்ட்டு வராங்க. அப்போன்னு பார்த்து, ஆமாம் எதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் இப்படி சும்மாவே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மாயாவை பார்த்து கேட்டேன்னே, யார் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தா, என்ன விளையாடுறியா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, நான்லாம் வந்து ஒன்றை மாதிரியா இருக்கேன் அப்படின்னு மாயாவை பார்த்து கேட்டேன்னே, நான் எனக்கெல்லாம் கடை இருக்குது, நான் அவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப, ஆமாம் எல்லாம் சரி தான், அந்த கடைக்கு நான் தானே காசு கொடுத்தேன், என்னமோ என்னை பார்த்து சும்மா வெட்டியாக சுற்றுறேன்னு கேட்குற அப்படின்னோடனே இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் வந்து அந்த பக்கமாக ஓரமாக நிற்கிறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து உன் காசை நான் வந்து வட்டி முதலமா வந்து திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் சீனுக்கு வந்து தனியாக அவங்க அம்மா பேசுனது இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் எதுவும் காதில் சரியாக விழாதனால அந்த பக்கம் வந்து பத்மா எதுவும் சீனுக்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க. உடனே வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க மாயா. வந்ததுக்கப்புறமா வந்து சீனு வந்து சத்தம் போடுறாங்க, என்ன சொல்கிற, உங்ககிட்ட காசு தானே கேட்குற, நான் கூடி சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன் அப்படிங்கிறப்ப, எனக்கு காசெல்லாம் ஒன்றும் தர வேணாம் சீனு, நான் சும்மா உங்ககிட்ட வந்து விளையாட்டுக்காக கேட்டேன், நீ விளையாட்டுக்கு கேட்டியோ இல்லையோ, நான் வந்து காசு கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும், எனக்காக இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் செய், அதை செஞ்சால் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்யணும் அப்படின்றப்ப இந்த பக்கம் சீனு கையை வந்து மாயா வந்து கட்டி பிடிச்சிட்டு ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனு மாயாவை வந்து தள்ளி விட்டுட்டு பலாருன்னு அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க. அந்த சமயம் பார்த்து வந்து எதுக்காக என் மேலே இவ்வளோ தூரம் வந்து நீ கோவப்படுற, இது கொஞ்சமாவது நியாயமா உனக்கு அப்படிங்கிற, ஏன் பேச மாட்டேன், அப்படி என்னை வந்து விருப்பப்பட்டு காதலிச்சு தானே வந்து நீ கல்யாணம் பண்ண, இப்போ என்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்காக வந்து அவ்வளோ தூரம் என்னை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணையும் வந்து நீ விரும்ப மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த ஆள் இப்படி பேசினா என்ன அர்த்தம் அப்படின்னு மாயா வந்து கேட்டோன்னா, ஆமாம் இந்த குடும்பத்தோட வந்து நல்லது சந்தோஷம் ஒன்று கூட நடந்துடக்கூடாதுன்னு நீ ஒவ்வொன்றும் வந்து கதிர் கூட வந்து சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறது எதுவுமே எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இந்த குடும்பத்தை நீ பழி வாங்க தான் வந்திருக்க அப்படின்னு. என்ன சீனு தேவையில்லாமல் சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன இந்த குடும்பத்தை பழி வாங்குறேன், நான் ஒவ்வொரு விஷயமும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நான் விடாமல் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், அது உனக்கு வந்து என் மேலே உள்ள அன்பு பாசம் காதல் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து நான் எது முடிவு எடுத்தாலும் நல்லதுக்கு தான் இந்த குடும்பத்துக்கு இருக்குன்னு தெரியாதா, எப்போதும் எனக்கு துணையாக இருப்ப அப்படின்றப்ப, அதெல்லாம் ஒரு காலத்தில் உன்னை வந்து காதலிச்சப்ப உன்னை பற்றி எதுவுமே தெரியாதப்ப நான் நடந்தது, இப்போல்லாம் வந்து உன்னை பற்றி ஒரு நிமிஷம் கூட வந்து நினைக்க முடியாது, நீ நினைக்கிற மாதிரி நடந்துக்கிற, ஒவ்வொரு விஷயமும் இந்த குடும்பத்துக்கு எதிராக மாமாவுக்கு எதிராக தான் நிற்கிற உன்னை, அதனால் எனக்கு எந்த காலத்துலேயும் வந்து பிடிக்கவும் பிடிக்காது, உன்னை வந்து நான் ஏற்றுக்கவும் மாட்டேன், மரியாதையாக வந்து என் முன்னாடி மூஞ்சிலே முழிக்காத போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத இந்த பக்கம் ஓரமாக வந்து ஜானகியும் சரி, இந்த பக்கம் அதே சமயம் பத்மாவும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பத்மா வந்து அப்பாடா நம்ம பையன் வந்து நம்ம கைக்குள்ளே தான் இருக்கான், எப்படியாவது இவன் மனசை வந்து மேற்கொண்டு வந்து கோவப்படுத்தி இவனை கோவப்படுத்த மாதிரி வச்சு மாயாவை வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறதுக்கு இவனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து இவனுக்கு விட்டுறக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தைன்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஜானகி வந்து இன்னொரு தூணில் நின்றுக்கிட்டு நம்ம பொண்ணு வந்து நம்ம தனாவோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக கதிரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இந்த சீனு கூட வந்து இவ்வளோ தூரம் கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டானே, இதெல்லாம் வந்து எப்படி நம்ம தடுத்து நிப்பாட்டுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே முடிவு நம்ம வந்து சீனுக்கிட்ட வந்து போய் பேசுகிறது தான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே மாயா வெளியில் வராங்க. வந்தோடனே என்னம்மா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குற, பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் தெரியாத மாதிரியே வந்து நடிக்கிறாங்க. அப்பான்னு பார்த்து மாயா வந்து சொல்கிறாங்க மாயா கிட்ட, சீனு உன் மேலே இன்னும் ரொம்ப கோவம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது இல்லை, அதை முதல்ல எப்படியாவது நான் நிப்பாட்டணுமா, அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போய் வந்து சீனுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலான் இருக்கேன் அப்படிங்கிறப்ப, பெரியம்மா நான் சொல்கிறத முதல்ல கேளுங்க, அவசரப்பட்டு எதையும் வந்து சொல்லிடாதீங்க, அவன் வந்து சும்மா இருக்க மாட்டான், அவன் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லுவான், உடனே வந்து அது வந்து பெரியப்பாக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால் அது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போது உன் வாழ்க்கை இதே மாதிரி வந்து இருந்தால் சரியாக இருக்குமா, தனாவோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குது, என்னோடய 2 பொண்ணு வாழ்க்கையும் வந்து
இப்படி வந்து தராசில் இப்படி நிற்கிற மாதிரி தள்ளாடிக்கிட்டு இருந்தால் நான் என்ன செய்கிறது அம்மாவா அப்படிங்கிறப்ப எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சீனுவை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு வேளை இப்போ சீனு வந்து சொன்னான்ல எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் முன்னாடி உன்னை வீட்டை விட்டு போகணும்னு சொல்கிறானே, அதை எந்த விதத்தில் என்னால் ஏற்றுக்க முடியும்? அவன் வந்து வேணும்ன்ட்டு அந்த மாதிரி சொல்லலை, அதுக்கு தான் நான் வந்து காசு கேட்டுட்டேன்ல, அவனால் காசை வந்து திருப்பி தர முடியாது, அது வரைக்கும் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தடவை உங்ககிட்ட வந்து சத்தம் போட்டு அடிக்க வர்ற மாதிரியோ எதுவோ எல்லா பிரச்சனையும் வந்து பத்மா சொல்லி தானே செய்கிறான் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியுது. மேற்கொண்டு இன்னொரு தடவை பிரச்சனை பண்ணான்னு சொல்லு, அந்த பத்மாவையும் சரி சீனுவையும் சரி 2 பேரையும் வெளுத்து எடுத்துட்டு எல்லா உண்மையும் வந்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு ஜானகி அதிரடியாக வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லங்கிறாங்க. அதோட வந்து முடியுது எபிசோடு.